சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அதுக்காக பழனிசாமிக்கு பயந்துட்டு போறவங்கள பத்தி நான் வக்காலத்து வாங்கினேன். ஒரு உச்சபட்ச பதவியில் இருந்தவர் முதலமைச்சராக 3 முறை. உச்சபட்ச பதவி, இதை விட அதிகமான பதவி தமிழ்நாட்டில் கிடையாது. போகும்போது கூட இருக்கணும் சொல்லிட்டு போகணும்ல. ஒரு 5 நிமிஷம் என்னையும் பழனிசாமி உட்கார வைங்க, நாடே சிரிக்கும் அவரை பார்த்து. அவர் ஒரு 10 கேள்வி கேட்கிட்ட நான் ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. நான் மீட்டெடுப்புன்ற வார்த்தையே கிடையாது. அதிமுக என்னதுன்னு எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரூட்டை கிளியர் பண்ணிட்டீங்க. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, அவ்வளவுதான். கொள்கைனா என்னன்னு கேட்டு அவர் சொல்லிட்டாருன்னா அடுத்த நிமிஷத்துல நான் பேசுறேன். அரசியலே விட்டுறேன் சார். திமுக கூட்டணியா இல்ல பொறுத்திருந்து பாருங்க. நாம் தமிழரா? எங்க நான் தமிழர் நான் போறேன்னு சொன்னாங்க. தாவேக்காவா? சஸ்பென்ஸ் போயிடும்ல. டெல்லியில முடிச்சுட்டு அப்புறமா ஷீட்டை கூட்டு கொடுப்பீங்களா? என்ன சார் வேலை உங்களுக்கு டெல்லியில கூட்டணி சம்பந்தமா? அதனாலதான் அமித்ஷா அதிமுக எந்த முட்டாளும் சொல்ல மாட்டான். 30-40 இருந்த வாக்குகள் எல்லாம் போய் 20%, 10% அதை பிரிக்கிற சக்தி புகழேந்தி கொண்டு புரட்சி அதிமுக டெல்லியில இருந்து அறிவிக்கிறேன். சில நேரங்களில் அதை நினைத்து வேதனைப்பட்டது உண்டு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் புரட்சி அதிமுக முதன்மை செயலாளர் வா. புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நக்கீரன். பெயரையும் கொண்டிருக்கின்ற பொறுப்பையும் அறிமுகப்படுத்தி அழைத்தமைக்கு நன்றி. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ராஜவேலுக்கும் நன்றி. அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி பழக்கமாகி போச்சு. வழக்கு, கோர்ட்டு, டெல்லி தேர்தல் ஆணையம், டெல்லி ஹைகோர்ட்டு இப்படியே இயங்கிட்டு இருந்தார் புகழேந்தி. திடீர்னு பார்த்தீங்கன்னா புரட்சி அதிமுகன்னு டெல்லியிலேருந்து அறிவிக்கிறார். சில நேரங்களில் அதை நினைத்து வேதனைப்பட்டது உண்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் வாழும். இது அம்மாவுடைய முழக்கம். தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கம் படிப்படியாக பழனிசாமியால் பல தோல்விகளை தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கிறது. இந்த பழனிசாமி ஒரு கால் எல்லாரையும் சேர்த்து ஒற்றுமையாக போயிருந்தா, எல்லோரிடமும் இணக்கமாக சேர்ந்து போயிருந்தா இந்த நிலை ஏற்பட்டிருக்குமான்றதை நீங்கள் தான் சொல்லணும். பலர் வெளியேறி இருப்பார்களா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுக்காக பழனிசாமிக்கு பயந்துட்டு போகிறவங்கள பற்றி நான் வக்காலத்து வாங்கலை. ஏன்னா எனக்கு பழனிசாமி ஒரு கணக்கே கிடையாது. என்னுடைய அனுபவத்துலேயும் அரசியல்லையும் என்னுடைய படிப்பில் இத்தனையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் என்னையும் பழனிசாமி உட்கார வைங்க, நாடே சிரிக்கும் அவரை பார்த்து. அவர் ஒரு 10 கேள்வி கேட்கிட்ட நான் ஒரு கேள்வி தான் கேட்பேன் அவரை. அதனால் ஒரு வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி பெற்றதில்லை. அதனால் சில நேரங்களில் இந்த மாதிரி தவறுதலாக திருமதி சசிகலா என்கிற சின்னம்மா செய்த செயலால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. ஸோ இந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போய்கிட்டே இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் தலைவருக்கும் இது சரியாக பிடித்திருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களும் திராவிட இயக்கத்தினுடைய சக்கரத்தில் சுழல்வதற்குத்தான் ஆர்வமாக இருப்பார்களே தவிர அந்நிய சக்திகள் போல தேசிய சக்திகள் உள்ளே வருவதை ஒப்புக்கொள்ள மாட்டார். இந்த முதல்வரும் அப்படித்தான் இருப்பார் என்பதிலே எனக்கு ஒரு வேறுபட்ட கருத்து கிடையாது. ஆகவே மிகவும் இது இந்த ப்ராசஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆகிடுச்சு. அது உண்மையை சொல்லிடுறேன். போன ஏப்ரல் தேர்தல் கமிஷனோட போன ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிட்டு, அந்த போன ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆனது அதுக்கு பின்னாடி ஏப்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் வரைக்கும் அக்டோபரில் சில கொயரியை போட்டு ஃப்ரெஷ் அப்ளிகேஷனை போடுங்கன்ட்டாங்க. அப்புறம் அக்டோபரில் திரும்பி ஸ்டார்ட் ஆகி எல்லாமே கம்ப்ளீஷன் ஆகி ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நம்ம சின்னம் கேட்கலாம் இப்போது அந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அது கூட ஒரு தேவைப்பட்டால் சின்னம் கேட்போன்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு டெல்லியிலேருந்து அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்திருக்கு. இப்போ கடந்த மார்ச்சிலே ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னீங்க. ஏப்ரல்ல இதுக்கு ரெக்கார்டு இருக்குல்ல ப்ராசஸ். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வழக்கு ஓடிட்டு இருக்கு. இப்போ அதில் வழக்கில் என்னாச்சு? வழக்கு யார் யாருக்கும் வழக்கு?
2 பேர் உரிமை கொண்டாடுகிறார்கள். எனக்கு இரட்டை இலை, உனக்கு இரட்டை இலைன்னு. பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் டோட்டலாக ஃபெயில்டு. அவர் அண்ணன் பன்னீர்செல்வம் டோட்டலாக ஃபெயில்டு. அதை எதிர்கொள்ளவோ கோர்ட்டுக்கு போய் சரியாக வாதிடவோ பல பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்கான், விஷயம் தெரியாமல் ராஜவேலு வேட்டியை கட்ட வேணான்னு சொல்லிடுச்சுன்னு. எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் இல்லை வேட்டியை கட்டாத, நிற்கிற போடாத, பனியனை போடாத, நீ டிஷர்ட்டை போடாதன்னு சொல்லி. எந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கும்? எந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது அது மாதிரி வேட்டியை கட்டாதன்னு? அவரே ஒரு வேட்டியை மாற்றி கட்டிக்கிட்டு சாமியார் மாதிரி அவர் வந்தார்னா அதுக்கு யார் காரணம்? ஆகவே அது நாம் காரணம் அல்ல. அன்றைக்கி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கோர்ட்டு லெட்டர் பேடு ரெட்டை இல்லை, அதே தப்பு. அடுத்த பெஞ்சில் ரெட்டை இலையில் நீ தலையிடுறதுக்கு உரிமை இல்லை, தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்னு சொல்லி அவர் சுப்ரமணியன் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டார் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் பழனிசாமிக்கு ஆதரவாக 4 முறை தீர்ப்பு வழங்கிய ஒருத்தர் இவரை லெட்டர் பேடை யூஸ் பண்ணாத, நீ கொடி யூஸ் பண்ணாத, சின்னத்தை யூஸ் பண்ணாதன்றார். சின்னத்தை அவர் கையில் எடுக்கக்கூடாது. 15 சட்டப்படி சின்னம் தேர்தல் ஆணையத்திற்கு உரிமையானது. அதை எப்படி இவர் தீர்ப்பு கொடுப்பாரு? அதை எடுத்து ஒரு சேலஞ்சே பண்ணலிங்க. சரி, அதெல்லாம் இருந்தாலும் வேட்டி கட்டக்கூடாதுன்னு யாரும் சொன்னதில்லை. மாற்றிட்டாரா? இவரே மாற்றி இவரே வர்றாரு. ஜட்ஜ்மெண்ட்டே உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் இதை ரிலே பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டை போடுங்க. அதில் வேட்டின்ற வார்த்தையை கோர்ட் எப்படிங்க வேட்டி யூஸ் பண்ணோம்? இவரே சுற்றிட்டு வர்றாரு ஏதோ ஒன்று. பிஜேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சிட்டு சுற்றிட்டு வந்தாரோ இன்னும் தெரியாது அந்த நேரத்தில். சரி, எது எப்படி போனாலும் இப்போ அவர் திமுகவுக்கு போயிட்டார். சசிகலா அவர்கள் அவங்க தனி ஒரு இயக்கம் மாதிரி அன்றைக்கி கூட்டம் நடத்தி அவங்க சொல்கிறாங்க, ஒரு தேர்தல் ஆணையத்திலே அப்ளிகேஷன் கொடுக்காம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நீ பாட்டு கொடி ஆட்டிகிட்டு வந்தா என்ன அர்த்தம்? அந்த கொடியும் நீங்கள் ஒரே மாதிரியாக இருக்குது சார். நான் ரிஜிஸ்டர் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் கொடியை. நான் அவங்க இப்போ போய் விஷயம் தெரியாமல் யாரோ சொன்னாங்களேன்னு, அது தப்பு. அது அவங்களுக்கு தெரியல, பாவம். அவங்கள போய் நம்ம குறை சொல்ல முடியாது. தேர்தல் விதிகள்ன்றது ப்ராசஸ்ங்கிறது இவ்வளோ பெருசு இல்லை. 2 பேரும் நிலைமையில் ஒரு 10 சசிகலா அவர்களோட சேர்ந்து புகழேந்தியும் அந்த மாதிரி தனி இயக்கம் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சி அதில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஆயிடுச்சா? இல்லை. அவங்க தஞ்சாவூரில் ஒரு நாள் அவங்க வீட்டில் இருக்கப்போ, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 தடவை டி நகரில் சந்தித்தேன். எப்போது சிறையிலேருந்து வெளியில் வந்த பின்னாடி பல ஐடியாக்களை கொடுத்தேன். அவங்க ஒவ்வொன்று கேட்டு அவங்க செய்யலை, அப்படியே விட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்களே 9 வருஷம் நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அமைதியாக இருந்தாங்க? யார் அமைதியாக இருக்க சொன்னா? இயக்கம் ஒன்றுபடும் தான். எப்போ இது என்ன காலத்து இப்போ ஆகலையே போயிடுச்சே. உங்களை அசிங்கமாக திட்டினார்ல எடப்பாடி பழனிசாமி, நாயெல்லாம் பேசினார்ல. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பொது எதிரியாக நினச்சி தானே போராட்டம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் எவ்வளோ அழைப்பு வந்துருச்சு இல்லை, சேர்மன்லேருந்து ஆட்சியில் இருக்கப்போ கொடுக்குறேன்னாரு. எதையுமே ஏற்றுக்கலைங்க. கொண்ட கொள்கையில் நம்ம குறிக்கோளில் சரியாக இருக்கும். அவர் துரோகியாக மாறிட்டார். 7 வருஷம் எழுத்து ஒரே ஆள் போராடிட்டு இருக்கேங்க. அது மாதிரி குரல் கொடுத்து போராடினது யார்? இப்போ அந்த சசிகலா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் வச்சாங்கல்ல, மாநாடு, அது கூட உங்களுக்கு அழைப்பு இல்லையா? அந்த அம்மா அழைப்பும் இல்லை, நான் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அது அழைப்பு கொடுத்தா என்ன கொடுக்காட்டேன் அதை பற்றி கவலை இல்லை. அது அழைப்பு கொடுத்தா நான் போயிடணுமா என்ன எதாக இருக்கா? நான் தெரியாமல் கேட்குறேன். டெல்மீனோ என்னென்னா, ஒரு அழைப்பே வருதுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஆரம்பித்து அழைப்பு கொடுத்தப்போ எல்லாரையும் ஒன்றா சேர்த்து பேச வைக்கிறேன், அப்போ புகழேந்தி வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அவங்க. அது நடைமுறைப்படுத்தலையே. அப்புறம் நீங்கள் பெரிய உலக அளவில் இருக்க தலைவரெல்லாம் கூட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. அதிமுகவை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. நான் மீட்டெடுப்புன்ற வார்த்தையே கிடையாது. அதிமுக என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், தொண்டர்கள்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மீட்டெடுப்பங்கிறது இவங்க பண்ணுற தப்பு. சரி, இப்படிலாம் இருந்துட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரூட்டை கிளியர் பண்ணிட்டீங்க. நான் பண்ணல. இங்கே தான் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. நான் பண்ணலை. புரட்சி அதிமுக தொடரும் அதனுடைய பயணத்தை. என்னுடைய பொது எதிரி பழனிசாமி தான். பழனிசாமி அரசியல் பொது எதிரியாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் என்னோடு சேர்ந்து பயணிக்கலாம். நாளை காலையில் முதலமைச்சராக முடியாது, அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பலர் நாளை காலையில் முதலமைச்சர் ஆகிடுவாங்களா? நாளை காலையில் வந்தோடனே அமைச்சர் ஆகிடுவாங்களா? கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வரை பாராட்ட வேண்டும். ஏடிஎம்கேலேருந்து வரவங்களுக்கும் அவங்களும் திராவிட பாரம்பரிய திராவிட ஐடியாலஜியிலிருந்து வந்தவங்கன்னு சொல்லி ஒரு இடத்த கொடுத்து அழகு பார்ப்பதை நான் வரவேற்கிறேன். எக்ஸப்ட் ஓபிஎஸ் விடுங்க, அது அவங்க இஷ்டம். ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிட்டாங்க. அவர் உச்சபட்ச பதவியில் இருந்த ஒரு முதலமைச்சராக அவர் பழனிசாமிக்கு பயந்துட்டு போகிறேன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க முடியாது. வீட்டு பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொடுத்துருவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம்.
அது வேறு இஷ்யூ. ஓகே போட்டோம், அது போய் எங்கேயோ போகிறாங்க எல்லாம் போயிடுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. மிஞ்சி இருப்பவர்களாவது போகக்கூடாது இல்லை. காலையில் எழுந்தோடனே அண்ணன் நம்ம என்ன பண்ணலாம், அண்ணன் திமுகவுக்கு போகலாமா, அண்ணன் தாவேக்காவுக்கு போகலாமா, அண்ணன் வேறு எங்கேயாவது போகலாமா, இந்த எண்ணங்கள் மாற வேண்டும். அப்புறம் எப்படி உங்களுடைய கட்சி இருக்கும்? கட்சியே போயிட்டு தான் ஒரு தொண்டன் முடிவு பண்ணக்கூடாது இல்லை. அவனுக்கு ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை. ஆகவே அன்று போட்ட விதை இன்று முளைத்தது. ஸோ அதிலிருந்து தான் நான் என்னை பொறுத்தவரை இப்போது நான் டீப்பாகவே வரேன். நான் இப்போ திடீர்னு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இன்னும் 2-3 நாளில். இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டமைப்பு வேணும், பூத் கமிட்டி வேணும். இதையெல்லாம் நான் செய்யலை. அதிமுக தொண்டர்கள், என்னை போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள், கொள்கையை கொண்டவர்கள், கொடியெடுக்கும் தொண்டர்கள் முடிவெடுப்பார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல் கழக உடன்பிறப்புகளே அப்படின்னு அம்மா சொன்னது போல் இப்படி இருக்கின்ற உள்ளங்கள் நெஞ்சங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்போம். இயக்கத்தை விட்டுவிட வேண்டாம். திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் 50 ஆண்டுகள் ஆட்சியில் உருண்டோடி விட்டது. தேசிய கட்சி உள்ளே வரல. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். போயஸ் தோட்டத்து வாசலிலே பிச்சை போடுவார்களா என்று டெல்லியிலேருந்து எத்தனை தலைவர்கள் வந்து இயங்கிய காலம் உண்டு. 4 சீட்டு கொடுப்பாங்களா, 3 சீட்டு கொடுப்பாங்களான்னு. நாடாளுமன்றத்திற்கு முதலில் அனுப்பியது எனது தங்கை ராமதாஸ் சொன்னார்ல, போயஸ் கார்டன் முன்னாடி வைகோ அண்ணனுக்கு அது தானே கொடுத்தாங்க அம்மா சீட்டு. அப்போ தானே பிஜேபிக்கு கொடுத்தாங்க. என்ட்ரி கொடுத்தது அம்மா தானே. அப்புறம் அதே பிஜேபி உணர்ந்து கட்சியை உடைச்சிருவாங்க, இவங்க என்றைக்கு வளர விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வேணான்ட்டாங்களே. இப்போ எந்த காலத்திலும் தவறை செய்து விட்டேன், நீ அந்த தவறை செய்து விட மாட்டேன், கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களே. ஸோ அதிலிருந்து விலகி போகின்றவர்கள் எப்படி அதிமுகவுக்கு உரிமையாளர்களாக இருக்க முடியும், உரிமை கொண்டாட முடியும், உரிமை குரல் எப்படி எழுப்ப முடியும்? ஸோ அதில் வந்து பழனிசாமி முற்றிலும் தோற்றுவிட்டார். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சரியாக தான் போகிறாரு, கட்சி நடத்துகிறாரு, நல்லா நடக்கிறாரு. ரோட்டில் பார்த்தேனே சார், பாஜகவுடன் கூட்டணி, பாமகவுடன் கூட்டணி, சரியாக தீட்டு போகிறாரு. நாங்களா சொன்னோம் பிஜேபியோட கூட்டணி இல்லை, வச்சா ஒருத்தர் செல்ஃப் செத்து போயிடுவோம், இன்னொருத்தர் 26 வரைக்கும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம், 31லையும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம். நாங்கள் வந்து இப்போ எஸ்டிபி நிலைப்பாடு மாறும் சார். எலெக்ஷன் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடுகள் மாறும் தானே. அது வந்து இதை போய் ஒரு அடுத்து சரி வேண்டான்னு சொன்னோம், வெற்றி வாய்ப்பு வரல, சரி திருப்பி வைப்போம், அதுதான் அவங்க சொல்கிறது. அது வேணாமே, எல்லோரும் போய் திமுகவில் சேர்ந்து ஒரே கட்சியாக போயிடலாமே, பிரச்சனையே இல்லையே. இதுக்கு இந்த போராட்டம் இல்லை, எல்லோரும் ஒட்டுமொத்தமாக போய் பிஜேபியில் சேர்ந்துருங்க. உங்களுக்கு எங்கே கட்சி? ஒருத்தன் தூக்கு போட்டுக்கிறான்றான், கயிறு அனுப்பிச்சா தூக்கும் போட்டுக்க மாட்டேன்றான், சாகர 15 முறை ஜெயிலுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு முழக்கமிட்டார் ஒருத்தர். பிஜேபியோட சேர மாட்டேன், செத்து போயிடுவேன் நான், அந்த நிலைமை வந்தால் 5 முறை சிறைக்கு செல்வேன்னாரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றிக்குவீங்களா? ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்து முன்னணியும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறோம்? அங்கே 4 அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஏறினதை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம்? அப்படி என்ன கொள்கை உங்களுக்கு சொல்லுங்கள். சார் பிஜேபி தெளிவாக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவங்க முன்னாள் அமைச்சர்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் வெற்றி பெறுவதற்கு வியூகம் வைக்கிறது தான் கூட்டணி. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, அவ்வளவுதான். எனக்கு வந்து பழனிசாமிகிட்டேருந்து யாராவது இவ்வளோ நிருபர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், கொள்கைனா என்னென்னு கேட்டு அவர் சொல்லிட்டாருன்னா அடுத்த நிமிஷத்துலேருந்து நான் பேசுகிறதில்ல, அரசியலே விட்டுறேன் சார். கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொன்னார்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கொள்கை தெரியும் இவருக்குங்கிறத. என்ன எம்ஜிஆர் வகுத்து கொடுத்தா, ஜெயலலிதா அம்மா வகுத்து கொடுத்த கொள்கையெல்லாம் என்ன பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொள்கை? மாநில உரிமை. எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற தலைவர் இனி உலகத்திலேயே காணவும் முடியாது, இனி ஒரு தலைவர் பிறக்கவும் முடியாது. அவர் தலைவர். 10 வருடம் வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏறிய பழக்கப்பட்டவர். எதை சொல்லிக் கொடுத்தார் நமக்கு? அம்மா எதை சொல்லிக் கொடுத்தார்கள் நமக்கு? அம்மா பிஜேபியோட போவானான்னு நீங்கள் போகிறது தான் கொள்கையா, கூட்டணியா? சொல்லுங்கள் பார்ப்போம். தந்தை பெரியாரின் கொள்கைகளை சுயமரியாதை தமிழ் எழுத்துக்களை சுயமரியாதை எழுத்துக்களாக மாற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தந்தை பெரியார் பேரிலே 100ஆண்டு விழா கண்டவர் தந்தை பெரியார் அவர்கள். சரி சார், அவங்க சொல்லணும்னாலும் இப்போ இருக்கிறப்ப எதிரணியை வீழ்த்தணும்னா ஒரு வியூகம் அமைச்சாகணும். என்ன வியூகம் அமைச்சிட்டீங்க? அதுக்காக கூட்டணி அமைக்கிறாரு. என்ன தவறு சார்? என்ன வியூகம் அமைச்சிங்க எனக்கு சொல்லுங்கள். பிஜேபி ஒரே ஒரு இடத்துல தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்கள் பதில். சட்டமன்றத்தில் பிஜேபி தனியாக நின்று ஒரு இடத்துல ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு பதில் சொல்லுங்கள். ஓட்டுங்க எம்எல்ஏவே, கவுன்சிலர் சொல்லுங்கள் சார்.
மெட்ராஸ் சிட்டியில் பெரிய சிட்டியில் எங்கேயா ஒரு இடத்துல பிஜேபி நின்று ஜெயிக்க முடியுமா சொல்லுங்கள்? அது என்ன கூட்டணி? 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அப்பாவும் பிள்ளையும். அப்பாவுக்கு ஓட்டு போடுறதா பிள்ளைக்கு ஓட்டு போடுறதா? வளர்த்து ஆளாக்கி எம்பி பண்ணி அமைச்சர் பண்ணி எல்லாம் பண்ணார், படிக்க வச்சார். அவர் அழுகுறாரு. சரி, அதை விட்டுருங்க. இல்லைங்க, நீங்கள் அமைச்சருக்கு எடப்பாடி அமைச்சருக்கு 2 கூட்டணியை பற்றி நான் பேசுகிறேன். ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகவே வேண்டாங்க. முக ஸ்டாலின் எடப்பாடி தோக்கிறது உறுதியாயிடுச்சு, எல்லா இடத்துலையும் டெபாசிட் போயிடும். இதை பார்த்துக்க வேண்டிய வேலை என் வேலை, நான் விட மாட்டேன். அதிமுகவினுடைய பொது எதிரி, பொதுமக்களுடைய பொது எதிரி எடப்பாடி பழனிசாமின்னு தான் பிரச்சாரம் இருக்கும். என்னுடைய பிரச்சாரம் புரட்சி அதிமுக அதோட கொள்கைகள் என்ன நோக்கம்? எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய நோக்கம்தான். தலைவர் எப்படி இயக்கத்தை கண்டாரோ, கட்சியை நீக்கினப்போ கலைஞர் நீக்கியதால் அவர் புரட்சி தலைவரானார். அதை எதிர்த்து போராட்டம் நடந்தது. அம்மாவிற்கும் கலைஞருக்கும் போராட்டம் நடந்தது. இது மாறி நடந்துகிட்டு இருந்தது. இதுதான் பார்த்தோம் அரசியலில். அப்போ 2 கலைஞர் நீக்கினதால் புரட்சி நடிகர், புரட்சி தலைவர். அவர் ஸ்டாண்ட் பண்ணதால் திராவிட இயக்கம் தான் இங்கே ஆண்டுகிட்டு இருந்துச்சு. தேசிய இயக்கம் உள்ளே வர முடியல. இதனை உண்மை. 18 ஆண்டு காலம் போராடி ஆட்சி கட்டியில் அமர்த்திய அண்ணா தன்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தை பெரியாரை மறக்காமல் தலைவர் என்று சொன்னது தானே உண்மை. இப்போ இந்த எலெக்ஷனில் எப்படி சார்? இப்போ புகழேந்தி அதிமுக எடப்பாடி எடுத்து போராடும். புகழேந்தி அதிமுக இல்லை, புரட்சி அதிமுக. புகழேந்தி பேருக்கும் அது வேணும்னு கிளப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. புகழேந்தி அதிமுக, புரட்சி அதிமுக. புரட்சி என்றால் பேரறிஞர் அண்ணா சொன்னது புரட்சியும் மறுமலர்ச்சியும் ஒன்று. அதனால் என்னென்னு வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி என்றால் இங்கே புரட்சி தான் ஒவ்வொரு தடவையும். அதனால தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னோம். அதனால தான் புரட்சி தலைவர் அம்மா என்று சொன்னோம். அதனால தான் புரட்சி. இப்போ தேர்தல் வருது 2026, என்ன நிலைப்பாடு? அது அதான் அந்த கட்டமைப்புலாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்ல. ஆகவே அதில் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன்னா கண்டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கலாம் எங்களுடைய ஆதரவாளர்களோட ஒரு பொதுக்குழு மாதிரி கூட்டி அங்கே தான் முடிவு பண்ணுவோம். அப்படி இல்லை, முடியல கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு, நானே வந்துடுறேன். உங்கள் கேள்விக்கும் பதிலுக்கும். இல்லை, நீங்கள் தான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்க, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை, எல்லாத்துல பதிவு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது எலெக்ஷன் சந்திக்கணும்னா கட்டமைப்பு பண்ணணும், பூத் கமிட்டியெல்லாம் போகணும். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இப்போ கடைசி நேரத்தில் இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க 2-3 நாளில் தேர்தல் அறிவிக்க போகிறான்னு. இப்போ கட்சி ஆரம்பிச்சு எப்படி? அது கட்சி ஆரம்பிச்சாச்சு, எப்பயோ ப்ராசஸ் போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்போ மத சார்புள்ள கட்சிகள் இங்கே உள்ளே வரக்கூடாது, கால் வைக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்னா அதற்கு எந்த கட்சி எதிர்த்து நிற்கிறதோ அந்த கட்சிகளை தேர்வு செய்து ஆதரவு கொடுப்போம். அந்த நிலைப்பாட்டை எடுப்போம், ஆதரவு கொடுப்போம், பிரச்சாரம் பண்ணுவோம். அப்படின்னு பார்த்தா திமுக கூட்டணியா இல்லை எந்த கூட்டணி? பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை தாவேக்காவா? இல்லை பொறுத்திருந்து பாருங்கள், சஸ்பென்ஸ் போய்டும்ல. இல்லை நாம் தமிழரா? நான் தமிழர் நான் போகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களும் எதிர்த்து நிற்கிறாங்களா? இல்லை, எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்க தனியாக நிற்கிறாங்களா? அவர் மாறி பேசிட்டு இருக்காரு. தனியாக தான் சார் நிற்கிறாரு. தனியாக நிற்கிறத பாராட்டுறேன். அவர் ஒரு தோழர் எல்லா இடத்துலையும் கேண்டிடேட் போட்டு நிறுத்துறாரு. அவர் தனியாக நிற்கிறது வரவேற்கத்தக்கது. நடுவில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா தந்தை பெரியாரை பற்றி அவர் இழிவாக பேசிய போது அதை கடுமையாக எதிர்த்தவர்கள் நானும் ஒருவன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுல்ல சார். தந்தை பெரியாரை தொட்டால் கெட்டு போய்டுன்னு சொன்னேன், தொட்டால் கெட்டேன்னு. பெருஞ்சர் அண்ணாவை இழிவாக பேசுவதையோ, அப்போ தந்தை பெரியாரை பேசுவதையோ, அம்மாவை தலைவரை பேசுவதையோ ஒப்புக்கொள்ள முடியாது. திராவிட இயக்க தலைவர்களுக்கு என்று ஒரு தனியான ஒரு வரலாறு உண்டு சார். நான் எனக்கு கலைஞர் கூட தப்பாக பேசுறதில்லை. நான் இறந்து போனவர்களை பற்றி பேச விரும்பவே இல்லை. பேசும்போது முக ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் என்ன அந்த பக்கம் நிலைப்பாடு எடுக்கிறீங்களா, கூட்டணியா? நீங்கள் இன்னும் ஒரு 100 தடவை கேட்டால் கூட என்னுடைய ஆதரவாளர்களை கூட்டி பொதுக்குழுவை கூட்டி 2 நாளில் அறிவிச்சிருவேன். அதுதானே டைம் ஆகிக்கிட்டே இருக்கேன். நான் ஆதரவு தெரிவிச்சிருவேன். ஆதரவு தெரிவிக்கிறதோட இல்லை, ஏதோ ஆதரவு தெரிவிச்சுட்டு மன்னாரன் கம்பெனி போர்டோட போய் உள்ளே உட்காந்துக்கிறது இல்லை புகழேந்தி. தென் ஐ ஸ்டார்ட் டூர் போகிறேன் தமிழ்நாடு பூரா. எல்லா இடத்துலையும் போய் இந்த காரணத்துக்காக தான் இவங்களை ஆதரிக்கிறோம், இதுதான் காரணம். ஆகவே இந்த மண்ணில் மதத்தையும் கடவுள் பெயராலும் அதிகாரம் செய்து ஆட்சி செய்ய துடிக்கும் கட்சிகளை உள்ளே விடாதீர்கள். எடப்பாடி என்கின்ற பொது எதிரியை பொது எதிரியாக கருதுங்கள் அப்படின்னு இப்போ 20% வாக்குகள் அவரே சொல்கிறாரு. எந்த முட்டாளும் சொல்ல மாட்டான். 30-40 இருந்த வாக்குகள்லாம் போய் என்கிட்ட 20-10% 19%ங்கிறாரு. 20%ல் 10% அதை பிரிக்கிற சக்தி புகழேந்தி கொண்டு.
ஓபிஎஸ் வெளியில் வர மாட்டார், எனக்கு தெரியும். என்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பின்னு சொன்ன மாதிரி இது எங்களால் முடியும். ஆகவே பொது எதிரியாக பழனிசாமியை நிலைநிறுத்தி நடத்த போவதுதான். ஓபிஎஸ் இந்த நிலைப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி அதிமுகவுக்கு போறவங்களும் பார்க்க முடியுதே சார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு அவங்க போறாங்க, அதையும் பார்க்க முடியுதே. ஒரு சில தலைகள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி கையிலும் பையிலும் பணம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு, தலைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது மாதிரி பணம் சார். பணம் பேசிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து போகிறாங்க, அவங்க வரவங்களை என்ன திராவிட முன்னேற்ற கழகம் வேணாம் போயா அப்படின்னு நான் சொல்லுவோம். அங்கே இல்லை, எடப்பாடிக்கு பழனிசாமிக்கிட்டே போகிறாங்க சார். யார் போகிறது? இப்போ திருச்சியில் முன்னாள் அமைச்சர் போனார், வெள்ளம் போனார், அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்தாரு. யார் அவர் ரோடு அலையிறாரு சார். 2 கட்சிகள் தமிழ்நாட்டில், திமுக அண்ணா திமுகன்னு கவனிங்க. இப்போ திமுக அண்ணா திமுகன்னா திமுக அறிவாலயம் என்கின்ற அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு முடிவெடுக்குது. யார் தான் கூட்டணி, யார் யார் இருக்கணும் போகணுன்றதை முடிவு பண்ணுறாங்க. விடிய அரசுன்னு அறிந்தால் லூஸ்தனமாக விடியும் போது 5000 ரூபா போய் விழுந்துருச்சு. விடியும் பொழுது அக்கௌண்ட்டில் போய் 5000 ரூபாய் சேருது. அது விடிய அரசா? விடியவே இல்லையே, உன் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. 10,000 அறிவிச்சிருக்காரு. அறிவிக்கிறது வேறு சார். உங்களுக்கு கூட தான் ஆசை இருக்கும். சிவாஜி சொர்க்கத்தில் மரத்துக்கு அடியில் படுத்துக்கிட்டு பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். எல்லாம் முடிஞ்சோடனே இலை மேலே கொட்டும். அந்த பாட்டு முடிவு வரைக்கும் சிவாஜியும் விஜயில் தான் டான்ஸ் இருக்கும். ரொம்ப கோல்டெல்லாம் போட்டு அட்டகாசமாக பண்ணியிருப்பார். அந்த படத்தை டைரக்ட் முடியும் போது பார்த்தீங்கன்னா வெறும் தழா உதிரும். அது மாதிரி இப்போ உதிர்ந்து போனவர்களை பற்றி கவலை இல்லை நமக்கு. நமக்கு என்ன நடக்கணும், மக்கள் என்ன செய்யணும், நம்மை விட மக்கள் தெளிவாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லை. ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ஃபோன் வருது. சரியான முடிவெடுத்துங்க புகழேந்தி. நீங்கள் தான் உண்மையிலே சரியான அதிமுகக்காரன். அம்மா தலைவர் வழியில் நிற்கக்கூடிய ஒரே தகுதி படைத்தவர் நீங்கள் தானே. ஃபோனுக்கு எத்தனை ஃபோன் நான் அப்படியே காமிக்கிறேன், வந்துக்கிட்டு இருக்கு. இது இருக்க தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அலையிலேயே நான் போய் யார்கிட்டையும் போய் சரண்டர் ஆகலை சார். அதுக்கு சரண்டர் ஆனாலும் காரணம் வேணும், சரியான காரணத்தை சொல்ல. அந்த கொடியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க, அப்புறம் வேற எங்கேயோ போயிட்டீங்க. உங்கள் கொடியும் சசிகலா அவர்கள் பொதுக்கூட்டத்தில் அவங்க அறிமுகப்படுத்திய கொடியும் ஒரே மாதிரியே இருக்குது. இல்லை, நான் தந்தை பெரியார் என்பவர் எனக்கு பெயர் வைத்தார். திராவிட குடும்பத்தில் வந்தவன், நீங்களே சொல்லிருக்கீங்க தெரியும். பேரறிஞர் அண்ணா பிரிந்து வந்த பின்னால் தந்தை பெரியாரை தலைவர், நிரந்தர தலைவர், பொதுச் செயலாளரே இல்லை என்று சொன்னார். அந்த பொதுச் செயலாளர் தான் தாந்தோண்டித்தனமாக நான் பொதுச் செயலாளர்னு, அம்மா தான் எப்பயும் பொதுச் செயலாளர்னு சொன்ன தீர்மானத்தை எதிர்த்து அவர் பொதுச் செயலாளர் சொல்லிக்கிறார். இதை மக்கள்கிட்ட போய் சொல்லுவேன் நான். பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லை, அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர். அதனால தான் முதன்மை செயலாளர்னு இந்த கட்சிக்கு நான் வச்சுக்கிட்டேன். புரிகிறதா உங்களுக்கு? உங்கள் கட்சியில் இப்போ புரட்சி அதிமுகவில் முதன்மை செயலாளர், பொதுச் செயலாளர் பதவி இந்த காலகட்டத்திலும் நாங்கள் பொதுச் செயலாளர் அதை அந்த இடத்துல அம்மா தான் இருப்பாங்களா? அது நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தான். துரோகி பழனிசாமி தான் இந்த பொதுச் செயலாளர் என்ற பட்டத்தை சொல்லிக்கொண்டு அலைகிறார். இதை தொண்டர்கள் விரும்பவில்லை. இந்த இயக்கத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அதை அடைவதற்கோ அதை சொல்லிக் கொள்வதற்கோ எவனுக்கும் உரிமை இல்லை, எவனுக்கும் உரிமை இல்லை. இதுதான் உண்மை. அது சொல்றது மூலியமா ஒரு சர்வாதிகாரின்னு தெரியுது இல்லை. இதை தேர்தல் காலத்தில் ஊரா போய் சொல்லுவோம். அதை ஏற்றுக்கிட்டு தானே சார் அங்கே இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க. தொண்டர்கள் எங்கே சார் இருக்காங்க? தொண்டர்கள் இருந்தால் ஏன் சார் 11 தடவை தோக்குறீங்க? தொண்டர்கள் இருந்தால் ஏன் தோக்குறீங்க? நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிச்சேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். உண்மையான அதிமுக தொண்டர்கள் ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஏன் 90% உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது? மாநகராட்சி ஏன் 0 ஆச்சு? நகராட்சி ஏன் 0 ஆச்சு? தமிழ்நாட்டில் 0 ஆன கொடுமை உண்டா? எனக்கு ஒரு வண்டி ரெடியாக இருந்தது பிரச்சாரத்துக்கு. என்ன இது மாதிரி ஆகிப்போச்சு, நம்ம ரூலிங் பார்ட்டியில் இருக்கோம் புகழேந்தி, கடைசியில் 51-49 ஆகிப்போச்சு. இப்பயே இருக்கும்பொழுதே எப்படின்னா நம்ம மீதி தேர்தலெலாம் நடத்துகிறோம்னா நம்ம கதியாக என்ன ஆகும் அப்படின்னு என்கிட்ட பேசினாங்க. அப்போ நடத்தலையான்னு கேட்டேன். வேணாம் விடுங்க, நடத்துறது வேண்டாம். உள்ளாட்சி துறையினுடைய 12,000 பதவிகளை வேலுமணிகிட்ட வச்சு மெயின்டைன் பண்ணாரா இல்லையா? அப்போ எங்கே உள்ளாட்சி ஜனநாயகம் இருந்தது உங்களுக்கு? 12,000 பதவிகள். பல்பு வாங்கணும், ரோடு போடணும், நீங்கள் மெட்ரோ போடணும், எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டீங்களே 2-3 வருஷமா. அப்போ அடித்த கொள்ளைகள் தானே இதெல்லாம் இப்போ கேஸாக போகுது. சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஆகவே அது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா 18 ஆண்டு காலம் தன்னுடைய சொல்லாற்றலால், இப்போ இருக்க மாதிரிலாம் காசு இறைச்சி இல்லை, சொல்லாற்றலால் போராடி ஆட்சிக்கு வந்தவர், ஆட்சி 67 கொண்டு வந்தவர். அதுக்கு பின்னால் நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து மக்களை வாழ வைத்த புரட்சி தலைவி அம்மா. பூமி உள்ளவரை அவரது பெயரை யாராலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. இவர்கள் தலைவர்கள். ஆகவே கொடியிலே அந்த தலைவர்களை கொண்டாடினேன், போட்டேன். அவங்க ஏன் போட்டாங்கன்னு அவங்கள தான் போய் கேட்கணும். அவங்க அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க, அதனால தான் கேட்டோம். நான் எப்பயோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார், ஆதாரப்பூர்வமாக. அது 2 தடவை கொடுத்துட்டேன், 2வது தடவை தான் அப்ரூவ் ஆகுது. ஆமாம் சார், நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் இப்போ நீங்கள் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளார உங்களுக்கு போதும்னு போயிடும். மினிமம் 10 லாயர் வேணும், 100 தடவை நடக்கணும், அப்ளிகேஷனில் போட்டதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் ராஜவேலு. அது அவங்க பாவம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது யாரும் இல்லை. வலிமையான கூட்டணி இன்னும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் பல கட்சிகள் இன்னும் வர இருக்குது அப்படிங்கிறாங்க. 210 தொகுதிகள் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும் இந்த கூட்டணி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சரித்திரத்திலேயே டெல்லிக்கு சென்று சீட் ஷேரிங் பண்ணி பிச்சை எடுக்கிற ஒரே ஆள் பழனிசாமி தான். இங்கே தலைமை கழகம் இங்கே எல்லாத்தையும் அழைச்சி பேசுகிற காலங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ அவங்கவுங்க இடத்துக்கு போய் பிச்சை எடுக்கணும். பழனிசாமி எனக்கு சீட்டு கொடுங்க, இந்த சீட்டை எவ்வளோ ஏற்றுக்கங்க, மீதியை கொடுங்கன்னு கேட்குற நிலைமைக்கு போயாச்சு. திராவிட முன்னேற்ற எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகம் செய்தா? நான் கேட்குறேன், திமுக செய்தா? திமுக டெல்லியில் போச்சா காங்கிரஸ் விஷயமா பேசுகிறதுக்கு? அவங்க போட்டதில், அவங்க போட்ட கமிட்டியில் வந்து காங்கிரஸ் அருமைக்குரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை மற்றவர்களும் போய் பேசுகிறாங்க. உங்களுக்கு எங்கே சார் கமிட்டி இருக்குது? உங்களுக்கு எங்கே ஆட்சி மன்ற குழு இருக்குது? எல்லாத்தையும் திறந்துட்டார் சார். அவர் வச்சது தான் முடிவு, எடுத்தது தான் முடிவுன்னு. ஆகவே ஒரு கட்சி நிலையாக திமுக நிற்கிறது. நிலை குலிந்து பாதாளத்திற்கு அடியிலே போய்விட்டது அதிமுக. அதுக்கு உதாரணம் டெல்லி வீதிகளிலே சுற்றி கொண்டு 70-80 கேட்காதீங்க, உங்கள் காலில் விடுறங்க, ஒரு 60ஆவது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு அவல நிலைக்கு போய்விட்டார். இழுத்தடிக்கிறாங்கல்ல இப்போ பிஜேபி என்டிஏ சார். ஒரு கூட்டத்தில் எல்லாமே வெளியில் வைக்கப்படுற வாதம் கற்பனை வாதங்கிறாங்க அவங்க. அங்கே கேட்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறாரு. என்னத்தை தெளிவாக பேசுகிறாரு? அப்போ நீங்கள் இப்போ ஆஃபீஸில் ஒரு கூட்டணி அமைக்கிறது ஒரு கமிட்டியை போட்டு அங்கே வர சொல்ல வேண்டியதானே பிஜேபி உட்கார வச்சு பேச வேண்டியதானே, ஃபைனல் பண்ண வேண்டியதானே. டெல்லியில் போய் கேட்டு வந்து ஏன் ட்ராமா பண்ணுறீங்க? டெல்லியில் முடிச்சுட்டு அப்புறமா ஷீட்டை கொடுப்பீங்களா? என்ன சார் வேலை உங்களுக்கு டெல்லியில் கூட்டணி சம்பந்தமா? அதனால தான் அமித்ஷா அதிமுகன்றான். அமித்ஷா அதிமுக அவங்க ஏன் போகிறாங்க? அவங்க ஸ்டடியாக தான் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் பேசி 4 பேர் கமெண்ட் அடிப்பான், புகழேந்தி திமுக ஆதரவாக பேசுகிறார். அதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அது காசு வாங்கிட்டு கமெண்ட்ஸ் போடுறோம். அதை பற்றி நான் கவலையில் போடுறாடே, எது வேணாலும் போட்டுக்கூடாது. அதை பற்றி நான் கீரனில் பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு திடீர்னு திமுக ஒவ்வொரு தடவையும் உங்கள்கிட்ட பேசுகிறது 1 மில்லியன் போய்கிட்டு இருக்கு. என்ன இருக்குது அதனால்? எனக்கு திடீர்னு திமுக கூட்டணி ஆதரவு நிலைப்பாடு உங்கள் ஆதரவாளர்கள் சொன்னாங்கன்னா நாங்கள்லாம் கூடி அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் முடிவு. அதில் மாற்று கருத்தே இல்லை. திமுக ஆதரவு வந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கு சொல்கிறாங்களோ நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா அரசியல் கட்சியாக இருந்து எதையும் ஆதரிக்காமல் உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் அது தப்பாயிடும். ஆகவே ஏதோ ஒன்று செஞ்சாகணும். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எந்த காலத்துலேயும் பிஜேபி கூட்டணி வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவர் போய் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டாரு, இவர் எங்கே அப்புறம் அம்மாவை மதிக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்புறம் தீய சக்தி தானே திமுக அவங்க திட்டினாங்க. யார் திட்டது? அம்மா திட்டினாங்க, அம்மா சொன்னாங்க, தலைவர் சொன்னாங்க. அதையெல்லாம் நான் வந்து மறுக்கவும் இல்லை. இப்போ ஓபிஎஸ் மாதிரி போய் நான் சரண்டர் ஆகவும் இல்லை. அந்த விஷயத்துக்கே வரல. பொது எதிரியாக பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எந்த கட்டுப்பாட்டிலையும் வேறு கட்சி கட்டுப்பாட்டில் இல்லை. அவங்க சொந்தமாக முடிவு எடுக்கிறாங்க. மோடி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது, நம்ம குறிக்கோள் அம்மா சொல்லி கொடுத்தது. அதை நான் ஒன்றும் திமுகவில் போய் சேர்ந்துட்டு அந்த முடக்கத்தை இடையிலையே நான் கூட்டணி வைக்கிற நாளைக்கு உங்கள் ஆதரவாளர்கள் சொல்லி இப்போ கூட்டணி வச்சு ஆதரவாளர்கள் சொல்லி அதை தான் விரும்புகிறாங்கன்னு நான் தட்ட முடியாது. என்ன மாதிரி வேணுமானாலும் இருக்கும். சேர்றப்போ தானே நாங்கள் முடிவு பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இப்போ நான் அதனால தான் சார் போய் சேரலை எங்கேயும் நீங்கள் கேட்குற கேள்வியால். ஆனால் அதையே இப்போ திராவிட தேசிய கட்சியில் ஒரு கட்சி துடிக்குது இல்லை, இந்த அதிமுக துண்டாடிடுச்சு இல்லை. அப்படி தீய சக்தி அது இதுன்னு கலைஞர் பேசினார், அம்மா சொன்னாங்க, தலைவர் சொன்னாங்க. உண்மைதான், ஐ அக்செப்ட்ஸ்.
பட் இந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு இப்போது? என்ன சொல்கிறாரு? நீட்டுக்காக போராடிய அம்மையார் அவர்களிருந்து வீர விளைநிலத்திலிருந்து அடுத்தவங்க காலில் போய் விடலையே புத்தி இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அங்கே இருக்கின்ற சகோதரி கனிமொழி தலைவி புரட்சி தலைவி அம்மாவை பிடிக்குங்குது. தங்கம் தென்னரசு போன்ற பல அமைச்சர்கள் சட்டமன்றத்திலேயே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்கிறாங்க. அண்ணன் வீரமணி அப்பொழுது ஆசிரியர் சொல்லுவார் சமூக நீதி காத்த வீராங்கனை புரட்சி தலைவி அம்மான்னு. ஸோ உங்களது கொள்கை கோட்பாடுகள் கூடயே போயிடுறதில்ல. எது சரியோ அதை ஆதரிக்க வேண்டும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சொல்லணுன்னா லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, 20 கிலோ அரிசி இந்தியாவிலேயே கொடுக்க முடியாது ஆரம்பித்து வைத்தார்கள். அண்ணா ஒரு படிக்காக கனவு கண்டார். அதையெல்லாம் அம்மா செய்தார்கள். லைனாக எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். தாலிக்கு தங்கம் அது இதுன்னு அத்தனையும் விலையில்லா அத்தனையும் கொடுத்து அழகு பார்த்தார்கள். அதே வழியில் தானே 5000 ரூபா கொடுக்குறாரு. அதை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? இருங்க நான் எப்படி இல்லை 5000 ரூபா கொடுக்கும்போது நான் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? இல்லை அதான் சார், இப்போ ஓபிஎஸ் இந்த நிலைப்பாடு எடுத்தார்ல திமுகவில் சேர்ந்தோடனே, அதுக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே திட்டுறாங்க. என்ன இப்படி அசிங்கம் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் திமுக கூட்டணிக்கு உங்கள் ஆதரவாளர்கள் போகலாம், ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் நாளைக்கு உங்களையும் அந்த மாதிரி தானே திட்டுவாங்க. அம்மாவுடைய யாரும் தவறாக சொல்ல மாட்டாங்க. விசுவாசி கிடையாது, விசுவாசி கிடையாது, அம்மாவுடைய விசுவாசி கிடையாது அப்படின்னு நான் அந்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. நீங்கள் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ்க்காக கண்டினியூஸாக கேட்டதுக்காக நானும் தொடர்ந்து சரியாக பதிலை சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இந்த 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 கேள்வியால் கேட்குறேன். நான் ஒரு உச்சபட்ச பதவியில் இருந்தவர், முதலமைச்சராக 3 முறை உச்சபட்ச பதவி. இதை விட அதிகமான பதவி தமிழ்நாட்டில் கிடையாது. போகும்போது கூட இருக்கணும் சொல்லிட்டு போகணும்ல. 60-70 மாவட்ட செயலர் கூட்டு போகிறது வரியா இல்லையானது கேட்கணும்ல. அந்த மாதிரி பண்ணிட்டேனா? ஐ கேன் வாக். இப்போ எழுஞ்சி நேராக போக முடியும் அறிவாலயத்துக்கு. என்ன யார் தடுக்க முடியும்? கொள்கை ரீதியாக நீங்கள் பேசலாம், நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம். என் பக்கத்தில் சூரியமூர்த்தி உட்காந்துருக்கு எல்லாம் போவோம் நாங்கள், யார் கேட்க முடியும்? ஆனாலும் நம்முடைய பேனரை விட்டுறக்கூடாது இல்லை, அதில் தானே குறியாக நிற்கிறோம். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய 2 கட்சிகள், ஒரு கட்சி அழிஞ்சிக்கிட்டே போகுது சார். அப்போ இன்னொரு கட்சி நிற்கிறதால தானே இந்த மதவாத சக்திகளை எதிர்த்து நிற்கிது. அப்போ அதையும் விட்டுருவீங்களா? அதையும் வேணான்னு அதையும் ஒழிச்சிட்டு பிஜேபி என்ன நினச்சதோ பிஜேபி எப்படியாவது ஒழிக்கணும்னு பார்க்குது. அது திமுக கிட்ட நடக்கலை. அண்ணா திமுகவில் பழனிசாமி இருந்ததால் பல்வேறு பிரிவுகள் ஆகிடுச்சு. இதுதானே உண்மை. ஆகவே பழனிசாமி ஒரு தலைவரே இல்லை. தென் தமிழக மக்கள் மாத்திரமல்ல, என்டையர் தமிழக மக்கள் அரசியலில் துரோகியாக, பொது எதிரியாக பார்க்கக்கூடிய அவரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எனது குறிக்கோள். அதுதான் இந்த மெயின் அஜெண்டா. வந்தப்போ எடப்பாடி பழனிசாமி பேசினா சார், தென் மாவட்ட மக்கள் அதிமுக உறுதுணையாக இருப்பாங்க, இந்த மக்களோட ஓட்டு அதிமுக விழும் அப்படின்னு பேசினாரு. அப்பயே மதுரையில் 3வது இடத்துக்கு பிஜேபி போச்சு. ஏன் போச்சு? பிஜேபி இல்லை, பிஜேபி 2வது இடத்துக்கு வந்துச்சு. ஏடிஎம்கே ஏன் போச்சு 3 இடத்துல? 7 இடத்துல ஏன் டெபாசிட் போச்சு? 13 இடத்துல 3வது இடத்துக்கு ஏன் போச்சு கேட்டார, நீ ஒரு தற்கொலைன்னார. இதெல்லாம் ஏன் நடந்தது? தென் தமிழகன்றீங்கள. நம்ம பாலிவுட் ஆக்டர் உதயகுமார், அப்புறம் கப்பலோட்டிய தமிழன் பிறந்த மண்ணில் தர்மகால் விட்ட செல்லூர் ராஜு 1, 2, அப்புறம் இன்னொரு மந்திரியார் அந்த ஊரில் செல்லூர் ராஜு, இவர் ஒரு முன்னாள் மேயர். இவங்க மாத்திரம் தானே ஜெயித்தாங்க சார். தென் மாவட்டம் பூரா தோற்று போச்சு. ஒன்று எப்படி தென் மாவட்ட மக்கள் ஆதரிப்பார்கள்? புருக்லின் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டே ஜெயிச்ச சரித்திரம் ஆண்டிப்பட்டியில் அந்த தொகுதியை சாரும். அம்மா போய் நின்று ஜெயிச்சது. அந்த மக்கள் போற்றுதலுக்குரியவர்கள், வணங்கக்கூடியவர்கள், பாராட்டக்கூடியவர்கள் ஆண்டிப்பட்டி மக்கள். அங்கே போய் ஒரு ஓட்டு வாங்குறான் சார். எங்களுக்கு தென் தமிழக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னா பூத்தில் 1 ஓட்டு வாங்குவியா நீ? பூத்தில் 2 ஓட்டு வாங்குவியா? 3 ஓட்டு வாங்குவியா? 4 ஓட்டு வாங்குவியா? தேர்தல் உங்கள் ஆலோசனை குழுவில் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தது. ஆமாம், நான் இன்னும் தப்பாக போகிற ஆளும் கிடையாது. நான் போகணுன்னா என்றைக்கோ போயிருப்பேன். யார்கிட்டையும் யாசகம் கேட்குற ஆளும் கிடையாது. ஆகவே இதுதான் ஒரு நிரந்தர முடிவாக இருக்கும். இது தேவை. இந்த நேரத்தில் பாடம் கூடும் மாறுதல் இங்கே தேவையினார் தலைவர். ஆகவே பாடம் கூறக்கூடிய மாறுதல் சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்வர்கிட்ட வேண்டுகோள், அது
இந்த விஜய் பார்த்தீங்களா பேசுகிறதே இல்லை, களத்திலே இல்லைன்ட்டார். யாரை? பழனிசாமியை. எனக்கு முதல்வரோட அன்பான வேண்டுகோள், ஏதோ ஓபிஎஸ் இப்போ சேர்த்துக்கிட்டீங்க, அவர் பண்ண தப்பு, அவர் எதிர்கட்சி தலைவரானார், நீங்கள் 2வது வரிசையில் உட்கார வச்சு கொடுங்க, அதெல்லாம் முடிட்டு கதை. நீங்கள் எலெக்ஷன் டூரே போகாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற டெப்டி சீஃப் மினிஸ்டர், துணை முதல்வர் போகும், நீங்கள் ஆறாமல் வேடிக்கை பாருங்கள். நானா பழனிசாமிங்கிறது தான் தேர்தல், புகழேந்தியா பழனிசாமிங்கிறது தான் தேர்தல். இதில் உங்களுக்கு வேலையே இல்லை, ஜாலியாக இருங்க. எல்லா இடத்துலையும் டெபாசிட் போக வச்சுட்டு அப்புறமா அறிவிக்கிறேன். கருத்துக்களை பார்க்க மிக்க நன்றி ராஜவேலு. ஒரு புரட்சி அதிமுக என்கின்ற கட்சி உதயமானது, அதை பற்றி கேள்விகளை எல்லாம் கேட்டீர்கள். தேர்தல் நேரம், ஏகப்பட்ட ஆதரவாளர்களும் அதிமுக இளைஞர்களும் ஒன்று திரண்டு வருவார்கள். நாளை போனால் என்ன நடக்கும் என்பதை மாத்திரமே கேள்விக்குறியாக எழுப்பிக் கொண்டால் அவர்கள் எங்கும் செல்ல மாட்டார்கள். அந்த ஒரே உத்தேசம், நான் இதை ஆதரித்திருக்கிறேன். நாங்கள்லாம் சேர்ந்து யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவையும் நாங்கள் எட்டுவோம். மிக நன்றி நக்கீரனுக்கு நன்றி. ஏன்னா நக்கீரன் தான் என்னோடு சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்களது ஆதரவு புரட்சி அதிமுகவிற்கு வேண்டும். வேண்டி வணங்குகின்றேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.